தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்கு தனும்பெரும் கட்சியாக உருவான போதிலும் பெரும்பான்மை கிடைக்காததால் தொங்கு சட்டப்பேரவை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவிய நிலையில் நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் தோற்றதால் தாவேக மற்றும் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமே சட்டப்பேரவைக்குள் நுழைகின்றன. தமிழக சட்டப்பேரவையின் மொத்த பலம் 234 உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு 2 பங்கை விட ஒரு இடம் கூடுதலாக, அதாவது 118 இடங்கள் தேவை. ஆனால் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திமுக கூட்டணி 75 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் தாண்டாத நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. நேற்று இரவு வரை 108 இடங்கள் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளது. மேலும் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். அதனால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டப்பேரவை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தாவேக ஆட்சி அமைக்க வேண்டுமெனில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ ஆதரவளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதாகவும் பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கே தொண்டை போட்டுட்டு இருக்காரு. டப்புனு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அக்செப்ட் பண்றாரா இல்லையான்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5 பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு 5 பேர் தேவைப்படுகிறார்கள். இந்த 5 பேர் எங்கிருந்து வருவாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் இடதுசாரிகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நாளைக்கு டெஃபினட்டாக மீட்டிங் போடுறார்கள். அவர்களை பொறுத்தவரை பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். அவர்களை பொறுத்தவரை கிடையாது. அசம்பிளியை பொறுத்தவரை, சட்டமன்றத்தை பொறுத்தவரை 234 நீங்க பாதி இருக்க வேண்டும் என்பது ஒரு சரத்து. 118 என்பது ஒரு சரத்து. ஆட்சி என்பது முள்கிரீடம் என்பதை விஜய் உணர்வார் என்றும் பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே போகணும் எதுவும் தெரியாது. அவங்க மட்டும் நிறைய அள்ளி விட்டுருக்காங்க. 2500 கொடுப்பேன், 4000 கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நீங்கள் மத்திய அரசு சப்போர்ட் வேணும். அங்கே மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் கேட்டு வாங்கணும். வாரி வழங்கிடுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் கொள்கை எதிரின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆட்சி என்பது எப்படிப்பட்ட முள்கிரீடம் அப்படிங்கிறத விஜய் இனிமேல் தான் புரிந்து கொள்வார். இப்போ ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து அதன் மூலமாக தாவேக கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த தாவேக ஆட்சியினுடைய சிண்டு அமித்ஷா கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அழைப்பார். பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் தருவார். ஆட்சியில் பங்கு என ஏற்கனவே விஜய் அறிவித்துள்ளதால் சில கட்சிகள் தாவேகாவிற்கு நேசக்கரம் நீட்டக்கூடும். இல்லையேல் வெளியில் இருந்தும் ஓரிரு கட்சிகள் ஆதரவு தர வாய்ப்புண்டு. ஒருவேளை பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்காமல் போனால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் கடந்த 1952ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இதர கட்சிகள் ஆதரவில் ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு கடந்த 2006இல் திமுக 96 இடங்களில் மட்டுமே வென்றபோது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பாமக மற்றும் இடதுசாரிகள் உதவியுடன் ஆட்சி அமைத்தது. தாவேக எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காத நிலையில் பரபரப்பான சூழலை தமிழக அரசியல் களம் எதிர்கொண்டுள்ளது. அடுத்து வரும் சில நாட்களில் முக்கிய திருப்பங்களுக்கு பஞ்சம் இருக்காது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அமைச்சர்கள் 16 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அமைச்சர்கள் மூர்த்தி, TRB ராஜா, அன்பில் மகேஷ் உட்பட 15 பேர் தோல்வியடைந்துள்ளனர். 16 தொகுதிகள் கொண்ட சென்னை மாவட்டத்தில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மற்றும் துறைமுகம் தொகுதிகளில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 62,992 வாக்குகளை பெற்றார். தாவேகா வேட்பாளரை விட 7,375 வாக்குகள் அவர் அதிகம் பெற்றார். துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் சேகர்பாபு தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக்கை பின்னுக்கு தள்ளி 11,750 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுமார் 28,500 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேரு தாவேகா வேட்பாளரை விட 4,786 வாக்குகள் அதிகம் பெற்று வாகை சூடினார். அதே மாவட்டத்தில் திருவெரும்பூர் தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் தோல்வியடைந்தார். திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பெரியசாமி 22,240 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஒட்டஞ்சத்திரத்தில் போட்டியிட்ட சக்கரவாணி 43,249 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாகை சூடினர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும், திருச்சுழி தொகுதியில் தங்கம் தென்னரசுவும் வெற்றி பெற்றனர். திருவண்ணாமலை தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் ஏவா வேலு தாவேகா வேட்பாளரை விட 2099 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிஞ்சிப்பாடியில் அதிமுக வேட்பாளரை விட 7589 வாக்குகள் அதிகம் பெற்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெற்றியடைந்தார். ஆலங்குடி தொகுதியில் அமைச்சர் மெய்யநாதனும், திட்டக்குடியில் அமைச்சர் CV கணேசனும் வெற்றியடைந்தனர். திருவிடை மருதூர் தொகுதியில் அமைச்சர் கோவி செழியன் வாகை சூடினார். மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் TRB ராஜா தோல்வியடைந்தார். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி 1,02,230 வாக்குகளை பெற்றபோதும் 16,547 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றார். மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சிக்கும் கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா வேட்பாளர் பதுருதீன் வெற்றி பெற்று அதிர்ச்சி கொடுத்தார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவனை விட 37,731 வாக்குகள் அதிகம் பெற்று தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத் வாகை சூடினார். அதே மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். முதுகுடத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும், குன்னம் தொகுதியில் அமைச்சர் சிவசங்கரும், திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதியும் வெற்றி பெற்றனர். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியும், காங்கேயம் தொகுதியில் அமைச்சர் சாமிநாதனும், சேலம் வடக்கு தொகுதியில் அமைச்சர் R ராஜேந்திரனும் தோல்வியடைந்தனர். ஈரோடு மேற்கு தொகுதியில் அமைச்சர் முத்துச்சாமி 22,250 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆவடி தொகுதியில் அமைச்சர் நாசரும், ராசிபுரத்தில் அமைச்சர் மதிவேந்தரும் தோல்வியடைந்தனர். காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் 7,643 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆலந்தூரில் தாமோ அன்பரசன் 71,201 வாக்குகள் பெற்ற நிலையில் 25,929 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் 83,346 வாக்குகள் பெற்றார். தாவேகா வேட்பாளர் 83,365 வாக்குகள் பெற்றதால் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பெரிய கருப்பன் தோல்வியடைந்தார்.